அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. மீகா 7ஆம் அதிகாரம் 9வது வசனத்தினுடைய பின்பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார், அவருடைய நீதியை பார்ப்பேன். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை வெளிச்சத்தில் கொண்டு வந்து உங்களுக்கென்று நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நீதியை தேவன் கிடைக்க பண்ணுவாராக. உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில நம்மளை சுற்றிலுமாய் இருள் சூழ்ந்தது போல எந்த பகுதிக்கும் போக முடியாதபடிக்கு வெளிச்சம் இல்லாதது போன்ற ஒரு சூழ்நிலை இருக்கலாம். சில நேரம் நமக்கு கிடைக்க வேண்டிய நீதி, நியாயம் கிடைக்காமல் இருக்கலாம். ஏதோ ஒரு சூழ்நிலையிலே, ஏதோ ஒரு கோணத்திலே நீதி கிடைக்காமல் இருக்கலாம். சற்று நம்மை ஆராய்ந்து பார்த்தால் இந்த வசனத்திலே அதற்குரிய விடையும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தினுடைய முதல் பகுதியிலே, அதாவது மீகா 7ஆம் அதிகாரம் 9வது வசனத்தின் பகுதியிலே வாசிக்கும் போது அவர் சொல்லுகிறார், நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்கும் மட்டும் அவருடைய கோபத்தை சுமப்பேன். பாருங்கள், கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன். தெய்வ பிள்ளைகளே, சில நேரம் நாம சொல்லுகிற சில தவறான வார்த்தைகள், லூஸ் டாக்கிங், அல்லது நாம செய்கிற சில தவறான முடிவுகள், செயல்கள், அது பாவமாகி அதுவே நமக்கு நிறைய பிரச்சனைகளை கொண்டு வந்து நம்மை சுற்றிலும் இருள் இருக்கிறது போல் செய்துவிடும். நமக்கு நியாயம் கிடைக்காமல் இருக்க அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். இந்த காலை நேரத்திலே நம்ம கிட்ட என்ன குறை இருக்கிறது? நம்ம எப்பவுமே மற்றவர்களை குறை சொல்லுவோம். அவங்க அதை செஞ்சுட்டாங்க, இவங்க எதை செஞ்சுட்டாங்கன்னு. ஆனா நம்மை நிதானித்து பார்க்கிறதற்கு நம்முடைய உள்ளம் மறுக்க ஆரம்பிக்கும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். இந்த காலை நேரத்திலே நம்மை உய்த்து ஆராய்ந்து சோதித்தால் நம்ம கிட்ட இருக்கிற குறைகளை கண்டுபிடிச்சு சரி பண்ணிட்டாலே நம்ம சுற்றிலுமாய் நிறைய வெளிச்சம் வர ஆரம்பிச்சிடும். நான் ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். ஒரு சகோதரன் அவருடைய அலுவலகத்திலே அவர் எப்பவும் கோபப்பட்டு கொண்டே இருப்பார். அதனாலே அவருக்கு விரோதமாய் அந்த அலுவலகத்தில் இருக்கிற எல்லாரும் எதிர்ப்பாகவே இருப்பார்கள். அவருக்கு வரவேண்டிய நன்மைகளை எல்லாம் கூட இருக்கிறவங்களே தடை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அவருக்கு கிடைக்க வேண்டிய நீதி எல்லாம் கிடைக்காமலே இருந்தது. என்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டாரோ அன்றைக்கு அவருடைய சுபாவம் மாறிற்று. அவர் மிகுந்த சாந்தம் உள்ளவராய் எல்லாரிடத்திலும் அன்பு செலுத்த ஆரம்பித்தார். எல்லாரும் கேட்டாங்க, எப்படிப்பா நீ இப்படி இருந்தாலும் நீ இப்படி மாறிட்டியே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சொன்ன, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், இயேசு எனக்குள் வந்தார், என்னுடைய வாழ்க்கை மாறிற்று. பாருங்க, எந்த சூழ்நிலையில் அவருக்கு விரோதமாய் செயல்பட்டார்களோ அதே இடத்தில் அவருடைய குணத்தை கண்டு எல்லாரும் உதவி செய்ய ஆரம்பித்தார்கள். நல்ல உயர்வுக்கு வர ஆரம்பித்தார். தெய்வ பிள்ளைகளே, நம்மை ஏதோ ஒரு கோணத்திலே நம்ம சூழ்நிலைகள் வெளிச்சம் இல்லாமல் இருந்தால், ஒருவேளை பாவம் கூட, நம்ம செய்கிற தவறு கூட இருக்கலாம். உணர்ந்தால் நிச்சயம் உதவி கிடைக்கும், உயர்வு கிடைக்கும், வெளிச்சம் கிடைக்கும், நீதி கிடைக்கும். இந்த நாளிலே கொஞ்சம் நம்மளையும் பார்க்கலாமே. மற்றவங்களை பார்க்கிற நம்முடைய கண்கள் நம்மையும் பார்த்து நம்மளை சரி பண்ணுவோமே. நிச்சயமா இன்றைக்கு கூட ஒரு அற்புதம் தேவனால் நடக்கலாம். நாம் சேர்ந்து ஜெபிக்கலாமா? வல்லமை உள்ள பிதாவே, நல்ல தேவனே, இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வசனத்தில் நாங்கள் வாசிக்கிறபடி அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார், நான் நீதியை பார்ப்பேன் என்று சொன்ன வார்த்தையின்படி நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தபடியால் எனக்கு ஒரு இருள் சூழ்ந்தது போன்ற சூழ்நிலை வந்துவிட்டது என்று இந்த தாசன் உணர்வடைந்து சொல்கிறதை நாங்கள் வாசிக்கிறோம். அதே போல நாங்களும் உணர்வடைந்து வெளிச்சத்தில் வந்து நீதியை காண உதவி செய்யும். எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு இரட்சகர் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Amen.